வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கத்துக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பீகாரில் இருந்து தேர்வான நிலையில் பொறுப்பேற்றார். मैं नीतीश कुमार जो राज्यसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. பண மோசடி தொடர்பாக விசாரணை வளையத்தில் இருந்த நிலையில் பதவி விலகினார். மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினியில் வயலில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2.5 வயது குழந்தை. 60 அடி ஆழத்திற்கு குழாய் மூலம் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு மீட்பு பணி தீவிரம். கர்நாடக மாநிலம் சிக்மகளூரு சந்திரத்தோரணா மலையில் காணாமல் போன கேரள மாணவி. 3 நாட்களுக்கு பிறகு 2000 அடி பள்ளத்திலிருந்து மாணவியின் உடல் மீட்பு. ஜனநாயகன் படத்தின் காட்சிகள் மற்றும் படத்தின் லிங்க் பகிர்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக படக்குழு விளக்கம். படத்தின் காட்சிகளையும் எந்தவிதமான சமூக வலைதளங்களிலும் நண்பர்களுக்குள்ளும் பகிர வேண்டாம் என்றும் வேண்டுகோள். அரசியலுக்கு விஜய் சரிப்பட்டு வரமாட்டார். கோவையில் நடைபெற்ற நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. Certainly go and watch Mr. Vijay if he comes to Coimbatore, if you like him as a star. But a star, film star can be a film star, not necessarily a square peg going into a round hole. 4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருப்பதால் இந்த முறை கோவை தெற்கில் போட்டி. நியூஸ் 18 டவுன்ஹால் கருத்தரங்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். 4 வருஷமா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியா பிரித்து பொறுப்பாளர்களை எங்கள் தலைவர் நியமிச்சாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோடு நம்ம பழகியிருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணிகளுடன் உற்சாகமாக கலந்துரையாடல். 8,000 coupon scheme. That's a very good scheme actually. very good scheme. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா ஸ்கீம்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லா பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்துச்சு. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க. மாதவரம் சிறுசேரி கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி மெட்ரோ பணிகளை விரைவில் முடிப்போம். மெட்ரோ ரயிலில் பயணித்த பயணிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சென்னை ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. திறந்தவெளி ஆட்டோவில் சென்று தனக்கு வாக்கு சேகரித்தார். மற்ற கட்சியினர் வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கும் நிலையில் தனக்கு வாக்காளர்களே காசு கொடுக்கின்றனர். கோவில்பட்டி பரப்புரையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. கட்சி தேர்தலில் நிற்குதடா, ஆரத்தி எடுக்கிற காசு கொடுத்தாண்டா பார்த்துருக்கேன். என் பிள்ளைகளை ஆரத்தி எடுத்து என் ஆத்தாவையும் அக்கா தங்கச்சி இந்த செலவுக்கு வச்சுக்கணும் காசு கொடுக்குற ஒரு கட்சியை பார்த்துருக்கேன். நீ காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். எனக்கு காசை கொடுத்து ஓட்டு போடுவான்டா. இதாண்டா புரட்சி. முதலமைச்சர் துணை முதலமைச்சர் குறித்து நாகரிகமற்ற முறையில் பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். மானுடம் தாங்கிய மனிதன் இப்படி பேசலாமா என கேள்வி. எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சரையும் அட்டாக் பண்ணியிருக்காரு, முதலமைச்சரையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நியாயமா? ஒரு மானுடம் தாங்கிய ஒரு மனிதன் இதை பேசலாமா? ஜனநாயகவாதி இதை பேசலாமா? என்ன பேச்சு அதெல்லாம்? காங்கிரஸ் உண்மையாக காங்கிரஸ் பேருக்கு எடப்பாடி பழனிசாமி
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி குறித்து தரம் தாழ்த்தி பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், முன்னாள் எம்பி கனிமொழி சோமு வலியுறுத்தல். குடும்பத்தை பர்சனலா அட்டாக் பண்றது, தலைவர் அட்டாக் பண்றது, டெப்டி சிஎம் அட்டாக் பண்றது, இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு பெரிய செயல். இதற்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கிறோம். திமுகவும் அச்சத்தில் தேசிய கட்சியான காங்கிரசுடன் சேர்ந்து போட்டியிடுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். அதிமுகவின் முதுகிலேறி பாஜக பயணிப்பதாக முதலமைச்சர் விமர்சித்ததற்கு பதில். சரி, இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோடு தானே இன்னைக்கு திமுகவும் பயந்து இருக்கிறது. ஏன் தனித்து போட்டியிட முடியவில்லை? திமுக தனித்து போட்டியிட்டால் எல்லா கட்சியும் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதலமைச்சர் உருவாக்குவாரா? அந்த தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கிறதா? காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் பரப்புரை. பகல் 2:30 மணிக்குள் பரப்புரை செய்ய கட்டுப்பாடு. மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு விஜய் பரப்புரைக்காக சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த தொண்டர்கள். சிலர் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. மதுரை வண்டியூர் அருகே விஜயின் பரப்புரை வாகனத்தின் முன்பக்கம் ஏறிய தொண்டர், மிதித்து கீழே தள்ளிய பவுன்சர். காரைக்குடி பரப்புரைக்கு சென்ற விஜய் மீது வீசப்பட்ட பை, கோவிலூர் அருகே சென்றபோது வீசப்பட்ட பொருளால் பரபரப்பு. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. மதுரையிலிருந்து காரைக்குடி சென்றபோது சிவகங்கை எல்லையில் சோதனை நடத்திய அதிகாரிகள். தாவேக தலைவர் விஜயுடன் எந்த காங்கிரஸ்காரர்களும் இல்லை. விஜய் மக்களை முட்டாளாக்க பார்க்கிறார் என்றும், சினிமாவில் பேசும் வசனங்கள் அரசியலில் எடுபடாது எனவும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேட்டி. Mopnar Congress is there now. TMC that may be with him. Not original Congress. Original Congress is Indian National Congress. No one is there with him. He is just fooling the people. Like film, you can't fool people. சென்னை மந்தைவெளி பகுதியில் வாக்கு சேகரித்தார் மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு அதிகரித்தால் தங்களுக்கே சாதகம் என்றும் பேட்டி. முதலமைச்சர் சொன்னாரு சென்னையை சிங்கப்பூர் ஆக்குவேன் அப்படின்னு. மயிலாப்பூரா கூட அவங்க வச்சில்ல. எல்லா இடங்களிலும் குப்பை, சாக்கடை, தண்ணி வசதி இல்லை. இந்த மயிலாப்பூர் மாதிரி ஒரு மத்திய பகுதியில் மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. எல்லா இடங்களிலும் சாக்கடை, அடுக்குமாடி குடியிருப்பு, அபாயகரமான சூழ்நிலை. அவசர கோலத்தில் தொகுதி மறுவரையறை செய்வதை மத்திய அரசு கைவிட வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு கோரிக்கை. உதகைக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் சோதனை. தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. ராமநாதபுரம் ஆனந்தம் ஜவுளிக்கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை. கொத்தத்தேரு பகுதியில் அமைந்துள்ள ஆனந்தம் ஜவுளிக்கடையினர் உரிமையாளர் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக தகவல். நாமக்கல் டோல்கேட் அருகே கவிழ்ந்து விபத்திற்குள்ளான லாரி. மாட்டு தீவனம் ஏற்றி வந்த நிலையில் சாலையில் கொட்டிய தீவன மூட்டைகள். ஓசூரை அடுத்த ஜீமரத்தம் கிராமத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவின் போது விபத்து. தவறி விழுந்த 25 வயது இளைஞர் குமார் சக்கரத்தில் சிக்கி மரணம். %100 வாக்குப்பதிவை வலியுறுத்தி நாமக்கல்லில் டிராக்டர் பேரணி. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நகைக்கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க முயற்சி. உரிமையாளரின் மகன் கூச்சலிட்ட நிலையில் தப்பியோடிய கும்பல்.